அண்மைச் செய்தி. அனைத்துக் கட்சி கூட்டம் அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் முதலமைச்சர் பங்கேற்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. காவிரி நீர் விவகாரம் தொடர்பாக இன்று காலை 11 மணி அளவில் தலைமைச் செயலகத்தில் சட்டமன்ற அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற இருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அனைத்துக் கட்சி கூட்டம் அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் இதில் முதலமைச்சர் பங்கேற்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. காவிரி நீர் விவகாரம் தொடர்பாக இன்று காலை 11 மணி அளவில் இந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். காவிரியில் தமிழகத்திற்கு திறக்க வேண்டிய நீரின் அளவை தீர்மானித்து காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு ஒவ்வொரு மாதமும் பரிந்துரை வழங்குவார்கள். அந்த பரிந்துரையின் அடிப்படையில் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் மேற்பார்வையில் காவிரியில் உரிய நீரை கர்நாடக அரசு திறந்து விட வேண்டும் என்பது சட்ட ரீதியாக 2017 முதல் நடைமுறையில் இருந்து வரக்கூடிய விஷயம். அதை மீறக்கூடிய வகையில் தற்பொழுது கர்நாடக அரசு செயல்பட்டு வருகின்றது. அதாவது நாள் ஒன்றுக்கு 1 TMC தண்ணீரை காவிரியில் தமிழகத்திற்கு இந்த மாத இறுதி வரை வழங்க வேண்டும் என்று காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு அறிவுறுத்தி இருக்கின்றது. ஆனால் அந்த அறிவுறுத்தலை மீறி குறைவான அளவிலேயே தண்ணீரை வழங்குவோம் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய கர்நாடக அரசு அதற்கு ஏற்ப 8000 கனஅடி என்ற அளவில் தான் தண்ணீரை திறப்போம் என்று நேற்று முன்தினம் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் அது குறித்து நீர்வளத்துறை அமைச்சர் தலைமையில் தமிழ்நாடு அரசு அடுத்த கட்ட சட்ட ஆலோசனைகளை பெறுவதற்காக சட்டமன்றத்தில் இடம்பெற்றுள்ள அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட இருப்பதாக நேற்று அறிவித்திருந்தார்கள். அதற்கேற்ப அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. பேரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளுக்கு நீர்வளத்துறை அமைச்சர் தலைமையில் அந்த கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது முதலமைச்சரும் அந்த கூட்டத்தில் பங்கேற்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இன்று காலை வரை நாமக்கல் கவிஞர் மாளிகையில் நீர்வளத்துறை அமைச்சர் தலைமையில் அந்த கூட்டம் தலைமைச் செயலக வளாகத்தில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அமைச்சர்களுக்கான கூட்டரங்கில் முதலமைச்சர் பங்கேற்பதன் காரணமாக அந்த கூட்டம் மாற்றப்பட்டிருக்கின்றது. எனவே முதலமைச்சரும் நீர்வளத்துறை அமைச்சர் தலைமையில் நடைபெறக்கூடிய காவிரி நீர் விவகாரத்தில் கர்நாடக அரசை வலியுறுத்துவதற்கான அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிப்பதற்கான கூட்டத்தில் பங்கேற்க உள்ளதாக தற்போது தலைமைச் செயலக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.